வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. பீட்டா அமைப்பினர்கள் எதுக்காக ரொம்ப ஆர்வமா அவங்களோட நேரத்தை ஒதுக்கி ஜல்லிக்கட்டுக்கு தடை கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு பின்னாடி என்ன பிஸ்னஸ் இருக்கு, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரியான சொல்லணும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ அமைச்சிருக்கேன். பால் வெளிநாடுகளில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய பாஸ்டரைஸ்டு மில்க் அப்படிங்கிற ஒரு மில்க் பிஸ்னஸை இந்தியாவுக்கு கொண்டு வரணும், அதை ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட நோக்கமே. இதில் நல்ல நோக்கம் இல்லவே இல்லை. நம்மளோட இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் ஃப்ரெஷ் மில்க் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பாலை நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா காய்ச்சலையோ 2 நாள் தான் அதோட லைஃப், 2 நாளில் கெட்டு போயிடும். மிஞ்சி போனால் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு இப்போ ஆல்மண்ட் மில்க், சோயா மில்க் அது கிடைக்குது. ஆனால் ஃப்ரெஷ் மில்க்குக்கு நம்மளுக்கு வேறு சாய்ஸ், வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஆனால் அதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ், அவ்வளோ சத்து நம்ம உடம்புக்கு தேவையானது இருக்குது. ஆனால் இந்த பாஸ்டரைஸ் மில்க்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வெறும் பால் தான். இதில் நம்ம உடம்புக்கு தேவையான எந்த சத்துமே கிடையாது. அது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டெட்ரா பேக்கில் இருக்கிற ஃப்ரெஷ் மில்க். நான் கம்பெனி பேரை காமிக்க விரும்பல, ஏன்னா இந்த கம்பெனி அவங்களோட டார்கெட் கிடையாது. இது மாதிரியான விஷயத்தை இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்றத அவங்களோட டார்கெட். இது பார்த்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி இதோட மேனுஃபேக்சரிங் டேட் இருந்திருக்கு, நவம்பர் மாதம். ஆனால் இதோட டேட் நெக்ஸ்ட் இயர் 7th மந்த் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டேட் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் டைமுக்கு ஒரு ஃப்ரெஷ் மில்கால எப்படி இருக்க முடியும்? பாயிண்ட், இதில் தேவையில்லாத எல்லா பாக்டீரியாஸையும் அழிச்சிடுறாங்க. இந்த பிஸ்னஸை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே எண்ணம் தான் இந்த பீட்டா அமைப்பினர்களுக்கு. இந்த பாஸ்டரைஸ் மில்க் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை கறந்த பாலை, ஜெர்சி பசுக்குள்ளேருந்து கறந்த பாலை ஒரு டெம்பரேச்சரில் 150 டிகிரி ஃபாரன்ஹீட் டிகிரிஸில் ஹீட் பண்ணிட்டு இன்ஸ்டண்ட்டாக அதை கூல் பண்ணுறது மூலமாக அதில் இருக்கிற எல்லா பாக்டீரியாஸும் அழிக்கப்படுது. உடம்புக்கு தேவையில்லாத, இதை புளிக்க வைக்கிற, இதை கெட்டு போக வைக்கிற, இப்படி எல்லா பாக்டீரியாவா அழிஞ்சிடுறதுனால இந்த பாலை இவ்வளோ நாள் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ண முடியுது. இதோட விலை கம்மி தான். இதே ஃப்ரெஷ் மில்க் நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா இதோட 2 மடங்கு விலை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற எந்த மக்களும் இதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா இதில் ஹெல்த் வேல்யூ இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் நீங்கள் இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்டே ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்னு போனீங்கனாலே இந்த மில்க்கு குடிக்காதீங்க, இது செட் ஆகாது, நீங்கள் லைவ் மில்க், ஃப்ரெஷ் மில்க்கு போங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற யாருமே முக்கியமாக பாலே குடிக்கிறது இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும், யூகே தவிர யூரோப்பில் எந்த கண்ட்ரீஸ்லையுமே பாலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையவே கிடையாது. பாலோ டீயோ டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக கன்சியூம் பண்ணுவாங்க. அதில் பால் சேர்த்துக்க அவங்க விருப்பப்படவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே கிடைக்கிற பால் வேல்யூ இல்லை, அதில் நியூட்ரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதனால தான் இதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இதுக்கான மிஷினரிஸ் வாங்கி போட்டிருக்காங்க, இந்த மாடுகளை பராமரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே அதுக்கான பிஸ்னஸ் இல்லை. ஸோ இதை என்ன பண்ணலாம், இந்தியா மாதிரி ஏமாந்த கண்ட்ரியில் கொண்டு ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை முயற்சி பண்ணுறாங்க. இந்த கம்பெனிகள் தான் கோடிக்கணக்கான பணத்தை நம்ம பீட்டா அமைப்பினர்கள் கொடுத்து இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்ய சொல்கிறாங்க. நம்மளோட நாட்டு மாடுகளை அடிச்சிட்டோம் அப்படின்னா பால் உற்பத்திக்கான ஸ்கோப்பே நம்மளுக்கு இருக்காது. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக இவங்க கிட்ட தான் கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இன்னொரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்டரைஸ் மில்க் இதில் பாலுக்கான தேவையில்லாத நியூட்ரியன்ஸ் இல்லைன்ற ஒரு பாயிண்டை தாண்டி இது உடம்புக்கு ரொம்பவே கெடுதியான ஒரு விஷயம். இன்னைக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் 10க்கு 6 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் குழந்தை பிறக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில், மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த பால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமை இன்னும் அதிகப்படுத்தும். ஏன்னா ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்க்கும் இந்த பாஸ்டரைஸ் மில்க்குக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இருக்குது. இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாருக்குமே இந்த மில்க்கை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டயட் சார்ட்லேயே போட்டு கொடுப்பாங்க. ஸோ இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு தாய்மார்களுக்கு பால் சுரக்கலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அடுத்த ப்ரையாரிட்டி பேபி ஃபுட்ஸ்க்கு போவோம். பேபி ஃபுட்ஸ் வாங்க இயலாத பெரும்பான்மையான மக்கள் என்ன போவாங்க, டைரெக்டாக இந்த மாதிரியான ஃப்ரெஷ் மில்க் தான் போவாங்க. நம்மளுக்கு ஆவின் மாதிரியான ஃப்ரெஷ் மில்க் கிடைக்கலன்னா, இதுதான் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு வேற வழியே இல்லை, இதுதான் கொடுத்தாகணும். பெரியவங்களுக்கே இவ்வளோ பாதிப்புனா இளம் குழந்தைங்களுக்கு இது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே போதும். ஒரு தலைமுறையாக அழிக்கிறோம். அது அழிக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த பால் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த பிஸ்னஸை பெருசாக கொண்டு வரது மட்டும்தான் பீட்டா அமைப்பினரோட எண்ணமே தவிர்த்து இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு காளைகள் மேலே, எருதுகள் மேலே இருக்கிற கொஞ்சம் கூட நல்ல எண்ணம் கிடையவே கிடையாது. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே இயற்கை ஒரு விதி, ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணியிருக்கு. உன்னோட அழிவில் தான் ஒன்று இருக்குது, உன்னை சார்ந்து தான் ஒன்று இருக்குது, அதை மாற்றவே முடியாது. ஏன்னா இந்த பீட்டா அமைப்பினர்கள் அதையே மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியமே கிடையவே கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மனுஷங்க, அடுத்தது ஒரு இந்தியன், அடுத்தது ஒரு தமிழன், அப்புறம் தான் நான் ஒரு பெண். இந்த ஆர்டர், இந்த ப்ரையாரிட்டைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பீட்டாக்கு இது அப்படியே குவைட் ஆப்போசிட் போல இருக்கு. அவங்க முதல்ல விலங்குகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, அப்புறம் மனுஷன், அதுக்கப்புறம் இந்தியன், தமிழன். அதான உணர்வுக்கு அவங்களுக்கு இடமே கிடையவே கிடையாது. இதே நேரத்தில் உலக அளவில் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சிரியா மாதிரி நாடுகளில், அலப்போ மாதிரியான நாடுகளில் குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. கும்பலாக கொத்து கொத்தா மக்கள் இறந்துட்டு இருக்காங்க.
ஒரே ஒரு பீட்டா அமைப்போ ஒரே ஒரு நடிகரோ அதுக்கு குரல் கொடுத்ததா நான் கேள்வி கூட படவே கிடையாது. ஏன் அவங்களாம் மனுஷன் கிடையாதா? அவங்களாம் உங்களோட இனம் கிடையாதா? எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உணர்வு முக்கியமோ அந்த அளவுக்கு இன உணர்வு முக்கியம். சுப்ரீம் கோர்ட் பத்தி சொல்லணும்னா பெட்டிஷன் கொடுத்த விஷயம் கொடுக்காத விஷயம் எல்லாத்துக்கும் அவங்க தீர்ப்பு சொல்றாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம கலகலப்புக்கு கவலை மறக்க போற சினிமா தியேட்டர்ல கூட தேசிய உணர்வு வேணும்னு நேஷனல் ஆந்தம் போட சொல்லி போஸ்ட் பண்றாங்க. நான் வெல்கம் பண்றேன் அந்த ஐடியாவை, ஓகே. ஆனா எந்த அளவுக்கு தேசிய உணர்வு முக்கியமா அதே அளவுக்கு இன உணர்வு முக்கியம் இல்லையா? அப்ப இதுக்கான தீர்ப்பையும் நீங்க சீக்கிரமா கொடுக்கணும், இதுக்கான முடிவை நீங்க சீக்கிரம் சொல்லணும் இல்லையா? எப்படி பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் அது போதுமான அளவு வந்து ப்ரெஷர் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே கர்நாடகா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காவேரி இஷ்யூல அவங்க ஸ்டாண்ட் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து போராடுறாங்க. எங்களோட மக்கள் முக்கியம், எங்க வாழ்வாதாரத்துக்கு அப்புறம் தான் நாங்க மத்தவங்களுக்கு உதவ முடியும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனா அந்த என்டியூரன்ஸ் ஏனோ நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு இல்லை. அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து அவங்களோட தீர்ப்பை எதிர்த்து நம்ம கவர்மெண்டோட சப்போர்ட்டோட இந்த ஜல்லிக்கட்டை நம்ம கொண்டு வர முடியும். கண்டிப்பா இந்த வாட்டி அதை வெற்றிகரமா செயல்படுத்த முடியும். அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம இன்னும் ப்ரெஷர் கொடுக்கணும். வெறும் டிபி மெயின்ஸ் இதுக்கெல்லாம் நம்மளோட கவர்மெண்ட் அசர்ற மாதிரி தெரியல. அப்படி அசர்றதா இருந்ததுதான் இந்நேரம் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடந்து இருந்திருக்கணும். அதனால வெறும் டிபி சேஞ்ச் பண்றது மீம்ஸ் போடுறது மட்டும் பத்தவே பத்தாது. நீங்க இன்னும் ப்ரெஷர் கொடுக்கணும், களத்துல இறங்கி போராடணும். நம்மள கவர்மெண்ட்டுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி அவங்களுக்கு ஃபோர்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா அமைப்பினர் அவங்க பெரிய குறையா சொல்றது, நீங்க வந்து விலங்கை வந்து துன்புறுத்துறீங்க, ஒரே ஒரு விலங்கு மேல 15 பேர் 20 பேர் மேலே ஏறி வந்து அதை வந்து கொடுமைப்படுத்துறீங்க. ஓகே, ஐ அக்செப்ட். நீங்க வந்து அதை அப்படிதான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு விலங்குக்கு இதை விட சக்தி இருக்கு. ஒரு எவ்வளவோ கிலோ வெயிட்டை வந்து அதை சுமந்துட்டு போய் அதை வண்டியை இழுத்துட்டு போற அளவுக்கு பவர் இருக்கு. அதை வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டு டாக் மாதிரி வளர்க்க முடியாது, காளையை அது மாதிரி தான் வளர்க்கணும். அது மட்டும் இல்லை, நீங்க அப்படி ஒரு குறை சொன்னா கூட நாங்க எங்களோட ரூல்ஸை தளர்த்திக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கும். நீங்க என்ன ப்ராப்ளம் சொல்றீங்க, அது மேல நிறைய பேர் விழுறீங்க, ஓகே. ஒரு காலைக்கு இவ்வளோ பிளேயர்ஸ் தான் அப்படின்னு ரூல்ஸை கொண்டு வாங்க, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நிறைய பீட்டா அமைப்பினர்கள் வந்து இதை மேற்பார்வை சர்வைலன்ஸ்ல நடக்கணும்னு சொல்லுங்க. நீங்க வாங்க வந்து கேமை பாருங்க, எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இது லைவ் போட்டு விடுங்க. எல்லா சேனலும் எப்படி ஒரு நடிகர் சங்க பிரச்சனை எலெக்ஷனை வந்து லைவ் பண்ணீங்களோ அது மாதிரி இந்த லைவ் பண்ணுங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி என்ன நடக்குது அப்படின்றது மக்களுக்கு தெரிவிங்க. அப்ப இதுல தப்பு நடக்கிறதுக்கோ பின்னாடி விலங்குகளை துன்புறுத்துறதுக்கோ என்ன வாய்ப்புமே கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி என்ன நீங்க ரூல்ஸ் சொன்னாலும் இல்லை இதெல்லாம் தான் உங்களோட பிரச்சனை நீங்க சொன்னாலும் அதுக்கு நாங்க தயார், அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க தயார். அதெல்லாம் பண்ணியாவது இந்த வாட்டி வந்து கண்டிப்பா நம்ம இந்த கேமை நடத்தியே ஆகணும் அப்படின்றது உறுதி எடுக்கணும். இளைஞர்கள், ஃப்ரெண்ட்ஸ், பெண்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் நம்ம நாட்டுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது வெறும் பால் தான், பாலில் இருக்கிற சக்தி எதுவுமே கிடையாது. இந்த பிஸ்னஸ் அது அவங்களோட போட்டோம். நம்மளுக்கு தேவை நம்மளோட பாரம்பரியம். நம்மளோட காளைகளை மீட்டெடுக்கிறது மூலமா, இந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறது மூலமா தான் நம்ம இதை தடுக்க முடியும். கண்டிப்பா இந்த அவேர்னஸை நிறைய பேர்கிட்ட போய் சேருங்க. இந்த வீடியோவை வீட்டில் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் எல்லார்கிட்டையும் போய் சேருங்க. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்து இதுக்காக குரல் கொடுத்து அவங்களோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு இன்னும் ஒரு வாரத்தில் சொல்யூஷன் கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வாட்டி ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். வி மஸ்ட் சப்போர்ட் ஜல்லிக்கட்டு.